வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு அழகுக்கு அழகால நம்ம முட்டை பஞ்சாயத்துங்க. அந்த முட்டை பஞ்சாயத்துல அவங்க மாமியாருக்கு ஒரு நல்ல ஒரு பலார்ன்னு அற விடுறாத அளவுக்கு நம்ம மதியம் குடுக்குறாங்க. எதுக்கு? அதாவது மலருக்கு தான் அவங்க தான் அதிகமா சாப்பிடணும். நம்மலாம் கம்மியா சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அதிகப்படியான வேலை பார்க்குறது மலர் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மாமியார் சொல்றாங்க, "இவலாம் 2 முட்டை சாப்பிடுறதெல்லாம் குறைஞ்சு போயிறது" அப்படின்னு சொல்ல, கடுப்புல நல்லா மூக்கோட உடைச்சுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கராஜும், சுரேஷையும் காட்டுறாங்க. எப்படியாவது நாளைக்கு அ ஹியரிங் நான் போய் பார்க்கணும். வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, "எப்படியாவது வேலை கிடைச்சிருமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. "அதெல்லாம் கிடைச்சிரும். என்ன நம்பு" அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. அதுக்கப்புறம் "என்ன நீங்க மதிக்கு ஓவரா இது பண்றீங்க. மதி இப்ப தானே வந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிருவா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சுரேஷுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாப்புல. அ அதாவது அவங்க இந்த பொண்ண சரியில்லாத பொண்ண என் தலையில கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதுனால தங்கராஜ் ஒரு கோவமா ஃபீல் பண்றாப்புல. மன்னிப்பு கட்டிர்றாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா பேருமே ஃபுட் வேஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மதிக்கு பயங்கர கோவம் வருது. அதே நேரத்தில நம்ம மலரையும் ஒரு மாதிரியா சொல்ல, கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம மதி எல்லாத்தையும் "என்னங்க இப்படி ஃபுட் வேஸ்ட் பண்றாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா?" "அதெல்லாம் ஒண்ணும் கேட்க முடியாதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு வழியா அந்த சீன் அங்க முடிஞ்சிருதுங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த நடு ஹால்ல உட்காந்துட்டு சுரேஷ், அவங்க அம்மா, அவங்க அப்பாலாம் பேசுறாங்க. "இது என்ன பொண்ணா இது? இவ்வளோ சண்டை போடுறா!" இப்படின்ட்டு மாத்தி மாத்தி ஒரே கம்ப்ளைண்ட்டா அடுக்குறாங்க. நம்ம சுரேஷ் என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காப்ல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.